ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். அருமையான நம்மளுடைய 9 மணி ஜூம் டிவி மீட்டிங்கில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. லெட் ஸ்டார்ட். டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். கூர்ந்து கவனிங்க. சொல்கிற விஷயத்த அசை போடுங்க. சொல்வதில் பொருள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. யோசிச்சுட்டு செயல்பட ஆரம்பிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த பொட்டென்ஷியல் ஆஃப் நம்ம சக்ஸஸ் பிளான் வித் அவர் வெல்த் இம்பேக்ட்னால இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம கையில் இருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன பிளான் கொடுக்க போகிறேன். கொஞ்சம் அந்த இதை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நாம் எல்லோருமே ஒரு குபேர வாழ்க்கை வாழலாம். 100% தயாராகிக்கணும் முதல்ல. ஸோ நான் என்ன காமிக்க போகிறேன், ஜஸ்ட் see this. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த வெல்த் பேக். இங்கே 300 பிவி. இந்த 300 பிவி வாங்கினோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 1200 ரூபா அடிஷ்னல் இன்சென்டிவ் வருகிறது. ஓகேங்களா? பட் என்ன ஆகுதுங்க, அந்த 8800 இது கண்ணை போட்டு நமக்கு இதாகுது, பயமாக இருக்குது. கரெக்ட், பயம். அடுத்தது, இங்கே இருக்கிற ப்ராடக்ட்லாம் எனக்கு எல்லாமே தேவைப்படாது சார். ஏன்னா எல்லாருக்குமே குளுக்கோஸ் மில்க் தேவைப்படுமா சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்குமே நிச்சயமாக ப்ரைம் கான்சன்ட்ரேட்டட் ட்ராப்ஸ் வேணும், ஃப்ளாக்ஸ் ஆயில் வேண்டியிருக்கலாம், கேனோ டூத் பேஸ்ட் நிச்சயமாக தேவைப்படும். கரெக்டுங்களா? பட் நிச்சயமாக எல்லாராலும் யூஸ் பண்ண முடியும். எல்லார் வீட்லேயுமே யாருக்காவது அவங்க வீட்டில் இல்லாட்டாலும் அவங்களுக்கு சித்தப்பா அல்லது அத்தை அல்லது அவங்களுடைய முன்னோர் வீட்டில் முட்டு வலி இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. கரெக்டுங்களா? இப்போ என்ன, அது 8880 ரூபா. பட் ஆனால் 8880 ரூபா நான் என்னடா பண்ணுறது உங்களுக்குலாம் ஒரு இது இருக்குது இல்லைங்களா? இப்போ அதுக்கு அடுத்த விஷயம் காமிக்கிறேன். இப்போ இந்த 8850 ரூபா வாங்குறோம், நமக்கு என்ன கிடைக்கும்? 1200 ரூபா அடிஷனல் புத்தகங்கள்ல ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 விஷயம் வச்சுருக்கேன். ஒன்று, நம்ம 8% இருந்தோம்னா, சாரி இந்த பக்கம் இருக்கிறது, ஒரே ஒரு நிமிஷம் மாற்றிக்கிட்டு வரேன், ஒரே நிமிஷம் பேசு. ஓகே, now I'll get back. இப்போ நம்ம 8850 ரூபா கொடுக்க போகிறோம். நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வரப்போகுது. மண் வரல, ப்ராடக்ட்ஸ்லாம் வரப்போகுது. நமக்கு என்ன கிடைக்கும்? அடிஷ்னல் இன்சென்டிவாக 1200. நம்ம இந்த பக்கம் இருக்கிறது 16%, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது 16%, இந்த பக்கம் நம்ம 8% இருந்தால். ஏன்டா மற்றதெல்லாம் போடலையான்னு கேட்குறீங்களா? காமிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒன்றா 8% அது 16%. ஸோ 8% இருக்கும்போது நமக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 432 ரூபா வரும். அதே 16% இருந்தோம்னா நமக்கு 864 ரூபா வரும். கரெக்டுங்களா? அதாவது இது முதல் தடவை இதை நம்ம ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ ப்ரொமோட் பண்ணுறோன்னா முதல்ல நாம் அதை வாங்கணும். அப்போ தான் புதிதாக வந்தவருக்கும் நம்ம கொடுக்கலாம், அவருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும், தார்மீகமாகவும் இருக்கும். கரெக்ட்? ஸோ ஓகே, அதனால தான் 8% 16% போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ 432 ரூபா நமக்கு வரும். 8% இருந்தாக்கா, அதே 16% இருந்தால் 864 ரூபா வரும். நமக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இருக்குது. ரீபர்ச்சேஸ் ஆஃபருக்குள்ளே வாங்கினோம் அப்படின்னா 860 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம 300 பிவி. அப்போ 3 கன்சிஸ்டன்சி. அப்போ 3 கன்சிஸ்டன்சி 4 மாதங்கள் கழித்து 7500. அப்போ பர் மந்த் 1875. கூட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4357 ரூபா பெருமானமான பணமும் பொருள்களும் நமக்காக வந்துருச்சு. ஸோ அப்போ நெட்டாக என்ன ஆயிருக்குன்னா, நம்ம 4523 தான் 8% இருந்தால், அதே 16% இருந்தோம்னா 4091 ரூபா தான் நம்மளுடைய பணம் இருக்கு உள்ள. கரெக்டுங்களா? இப்போ இதில் யாருக்காவது ஏதாவது பணம் வேஸ்ட் ஆயிருக்கா கொஞ்சம் பாருங்க. வெளியே பார்த்தீங்கன்னா லட்சத்தை கொண்டாடா, அதை கொண்டாடான்னு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். இங்கே அது மாதிரி எதாவது இருக்கா? நிச்சயமா கிடையாது. இப்போ நான் ஒரு சின்ன திட்டத்தை போட்டு காமிக்கிறேன் பாருங்க, வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்க. அடுத்தது, ஒவ்வொரு மாதமும் இதே கிட்டே தான் வாங்கணுமா? முதல் தடவை வாங்கிடுங்க, எல்லாரும் செய்யணும். அப்போ தான் நம்ம கீழே வரவங்களுக்கு செய்யலாம். ஏன்னா அப்போ தான்
அவர்களுக்கும் அவங்களும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு டூப்ளிகேட் இதாகும். ஏன்னா நமக்கு என்ன கிடைக்குது, அந்த அடிஷ்னல் இன்சென்டிவ் ஒரு 1200 ரூபா இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஈஸியாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 300 பிவி டப்புன்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. நாம் இந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்கோம். இப்போ இருந்து ஆரம்பிக்கிறதா வச்சுக்கோங்க. நம்ம 5 மாதத்தில் யூசிடி ஆகலாம். யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பிரான்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. கரெக்டுங்களா? நம்மளுடைய திட்டம் என்னென்னா, ஒரு மந்த் 4 டிஸ்ட்ரிபியூட்டரை நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம். ஒன்று 4 டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்பான்சர் பண்ணுறோம், அல்லது இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரை எழுப்புகிறோம். கரெக்டுங்களா? 300 பிவி. இப்போ கையில் ஃபஸ்ட்டு மாதம் 300 பிவி இந்த வெல்த் பேக். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தடுத்த மாதம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வரும், பட் 300 பிவி வாங்கிக்கிறோம். ஏன்னா பணம் பிரச்சனை. 300 பிவி 10,000 ரூபா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் காமிக்க போகிறேன். காமிச்சதுக்கு அப்புறம் 10,000 ரூபா ஒரு பிரச்சனையான்னு மாத்திரம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மாதம் தான் உங்களுக்கு இது. ஃபஸ்ட்டு மாதத்துல என்ன நடக்குது? யூ கேன் 4,000 ரூபா தான், 8,000 ரூபா கிடையாது, 9,000 ரூபா கிடையாது. கரெக்டுங்களா? நல்லா கவனிங்க, நல்லா பாருங்கள். ஸோ 300 பிவி எவ்ரி ஃபஸ்ட்டு மந்த் 4 பேர் நம்ம தட்டி எழுப்புகிறோம், அல்லது புதுசாக ஸ்பான்சர் பண்ணுறோம், புதுசாக அவங்களை இது பண்ணுறோம். அடுத்தது ஒவ்வொரு மாதம் 2 பேர். அண்ட் நம்மளும் மாதம் செல்ஃப் பிவி 300 பிவி. ஏன்னா 300 பிவி கிளப், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே போயிடுறீங்க, ரைட்? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் 4 பேர் எழுப்புறீங்க. அடுத்த மாதம் என்ன ஆகும்? இந்த 4 பேரும் அவங்களும் அதை ரிப்பீட் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணும்? 2 பேர். இப்போ பாருங்கள், அடுத்த மாதம் இதுதானா? இதான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆகுமா? ஃபைன். இப்போ 3ஆவது மாதம் என்ன ஆகும்? இந்த 4 பேரும் அவர்களுக்கு கீழே 4 பேர் எழுப்பணுமா, அல்லது 4 பேரை புதுசாக கொண்டு வரோம்? ஒன்றா எழுப்புகிறோம், அல்லது புதிதாக கொண்டு வரோம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம்னா ஏதோ செஞ்சு ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா? நம்ம 2 பேர். இப்போ 3ஆவது மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம டீம் இப்படி தான் இருக்கு. என்ன நடக்கும்னு பார்க்குறீங்களா? இப்போ நானும் கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன். முதல் மாதம் இல்லைங்களா? இந்த 4 பேர் பாருங்க. 300 எல்லாரும் 8% வந்துடும். புதுசாக வந்திருந்தாங்கனாக்கா வாங்கின உடனே 300 பிவி வாங்குறாங்க. நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கரெக்டுங்களா? வி ஹவ் brought them ஃப்ரெஷ். அப்படி தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். வந்தோடனே அப்போ 8%ல் வந்துடுறாங்க. நம்மளும் 8%, நமக்கும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8, அவங்களும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8. ஸோ 8/8 ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா? நமக்கு நம்மளுடைய 300 பிவிக்கு தான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும். அது 432 ரூபாய். நமக்கு அடிஷ்னல் 4 பேரை ஸ்பான்சர் பண்ணிட்டோம்னா ஒரு ஆளுக்கு 1,200 ரூபா, 4,800 ரூபா வந்துருச்சு. அண்ட் பிகாஸ் வி ஆர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8, நம்மளுடைய வவுச்சர் 750 ரூபா. ஸோ டோட்டலாக 5,982 ரூபா. இது முதல் மாதம். இந்த மாதம் 8,000 ரூபாய் போட்டு பொருளை வாங்கியிருக்கோம். அந்த பொருள் வந்து இது மண் இல்லை, அற்புதமான பொருள்கள். அதுக்கு இவ்வளோ வந்துட்டு நான் இதெல்லாம் அங்கே போடல. 5,900 ரூபா அங்கே போடல. கரெக்டுங்களா? நான் வெறும் ஒரு 1,200 ரூபா தான் போட்டிருக்கேன். கரெக்டு தானா? ஃபைன். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதம் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கொஞ்சம் பல்ல கடிச்சிருக்கோம். நம்ம சைட்லேருந்து ஒரு 8,000 ரூபா கொடுத்து பொருட்களை வாங்கி அதில் ஒரு மாதங்கள் கழித்து நமக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துருச்சு. அப்போ நம்ம பாதிக்கு மேலே நம்ம வருமானம் வந்துருச்சு. இவ்வளோ தான் நம்ம பல்ல கடிச்சிருக்கோம் முதல் மாதம். கரெக்டு தானா? பட் இதை பண்ணோம்னா மிகப்பெரிய லெவலில் நம்ம வாழ்க்கை மாறும்னா இதை எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாமா? இதை படிப்பினை கொடுக்கணுமா வேண்டாமா? உங்களுக்காக என்னிலேருந்து இப்போ உங்கள் லீடர்ஸ் எல்லாரும் உங்களோட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ இத்தனை பேர் கூட்டம் இருக்கும்போது மற்றவங்களை நம்மளால் கற்பித்தல் அப்படிங்கிறது செய்ய முடியுமா முடியாதா? முடியும் இல்லையா? இப்போ அடுத்த மாதம் என்ன ஆகணும்? இது மாதிரி ஆகணும் இல்லையா? இந்த மாதிரி ஆகும்போது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? யூ பிகம் அ பிரான்ச் டைரக்டர். 2வது மாதமே. செகண்ட் மந்த் யூ ஆர் கோயிங் டு பி அ பிரான்ச் டைரக்டர். எல்லாரும் அதே மாதிரி 1,500 போன மாதம் நீங்கள் பண்ண அந்த 4 பேரும் 1,500 பண்ணுவாங்களா? கடைசியாக இந்த 2 பேர் 300 அப்போ டோட்டலாக 6,900 பிவி பண்ணுறோம். 16% வந்துட்டோம். அண்ட் நம்மளுடைய இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 25,000 ரூபாய் வருமானம். இப்போ எனக்கு சொல்லுங்க, 300 பிவி வாங்குவதற்கு நமக்கு இனிமே என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க. இதற்கப்புறம் இனிமே நம்ம ஒவ்வொரு மாதம் நமக்கு 1 பைசா ஜீரோல இருக்கும்.
ஒரு மாதம் இதை உருட்ட விட்டோம் அப்படின்னா, ஏன் இதை உருட்ட விடுறோம்? அங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க 1200 ஸோ அட்ராக்டிவ், டப்பு பீப்புளுக்கு டக்குன்னு நம்மளால பிடிச்சிக்க முடியும். அண்ட் ஒரு 2-3 மாதங்கள் கழித்து அது தொடருமா தொடராதா தெரியாது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம் நிச்சயமா தொடர்ந்துரும். தொடராட்டாலும் இந்த 2-3 மாதங்கள் பண்ணும்போது நமக்கு வருமானம் எங்கேயோ போகுமா? அப்ப வருமானம் எங்கேயோ போகுமா? மத்தவங்களும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப எப்படி 300 பி அங்க ப்ராடக்ட்டும் இருக்கா? யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இப்ப அந்த 300 பி வாங்குவதற்கு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? கொஞ்சம் யோசிங்க. திங்க் பண்ணுங்க. நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. நம்மளுடைய 300 பிவிக்கு 16%, இந்த 300 இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இந்த 300 × 2க்கு 8%, இந்த 1500 அதுவும் 8%லாம் இருக்காங்க. ஸோ 1500 16 - 8 -8. ஸோ இதை போட்டு 10,368 ரூபாய் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நம்மளுடைய அடிஷனல் இன்சென்டிவ் இந்த 2 பேரும் நம்ம புதுசா ஸ்பான்சர், ஏன்னா புதுசா ஸ்பான்சர் பண்ணும்போது இதை எடுத்துட்டு வரோம் அப்படின்னு வச்சுப்போம். அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். சோ தட் இது எதுக்கு நம்ம புரிய வைக்கணும்? நமக்கு பணம் இல்லாம இல்ல. ஏன்னா அவங்களும் செய்யும் போது முதல் மாதம் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 1200 ரூபாய் ஒவ்வொரு ஸ்பான்சர்லையும் கிடைக்கும் போது அவங்களுடைய முதல் மாதம் 2வது மாதம் வருமானம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் இதை பிடிச்சி சொல்றேன். அடுத்தது நம்மளுடைய டைரக்டர் போனஸ் மூலியமா 5738 ரூபாய், நம்ம டீம் பில்டிங் போனஸ் மூலியமா ஒரு 7000 ரூபாய். ஸோ டோட்டலா 25,586 ரூபாய் நம்மளுடைய 2வது மாதம் பிரான்ச் டைரக்டராகி வாங்கிட்டோம். இப்போ 3வது மாதம் இது காமிச்சா இந்த ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம என்ன இருப்போம்? நம்ம ஒரு டைமண்ட். இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல இது சுட்டி காட்ட மறந்துட்டேன். முதல்ல 5000 ரூபாய் வரும்போது, நமக்கு வருமானம் வரும்போது நம்மளுடைய டோட்டல் டீம்ல வெறும் 5 பேர். 5 பேர்ல 5,982 ரூபாய் நம்மளுடைய வருமானம். இன்னும் சொல்ல போனா நம்ம டோட்டலா, அதாவது நம்ம ஆரம்பத்தில் இருந்த இந்த பிசினஸ் பிளான் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிளான் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முதல்ல வரும்போது கீழே இருக்கிறவங்க தான் அதிக வருமானம். நம்ம நிறைய பேர் எல்லாம் சொல்றாங்க மேல இருக்கிறவங்க சொல்றாங்கன்னா, மேல இருக்கிறவங்க கம்மி ஃப்ரெண்ட்ஸ். பட் நிறைய பேர் இருக்கிறதுனால அது ஜாஸ்தியாக மேல பணம் போகுது. பட் உங்களுக்கு நிறைய கொடுக்கணுங்கிறது இந்த மாதிரி எங்கேயாவது கொடுப்பாங்களான்னு பாருங்க. 1500 பிவி, 1500 பிவி அளவு 45,000 ரூபாய் பிசினஸ். 45,000 ரூபாய் பிசினஸ்ல 5,982 ரூபாய் உங்களுக்கு வருமானம் திரும்பி வருதுன்னா, இதுல உங்களுக்கு கன்செஷன் ஆஃபர்லாம் நான் போடல. மோர் தென் 10% எங்கேயா கிடைக்குமா? மோர் தென் 10% ஒரு நெட்வொர்க்ல எங்கேயா பார்க்க முடியுமா அதை? ஸோ அடுத்த விஷயம் பாருங்க. நீ வெறும் ஜஸ்ட் 23 பீப்புள், உங்க வருமானம் 25,000 ரூபாய். இங்க பாருங்க 6,900 7,000 வச்சுக்கோங்க. 2,10,000 2,10,000 ரூபாயில 10%க்கு மேல இங்க தெரியுதுங்களா? அண்ட் இந்த 300 பிவியா இருக்கிறதுனால இங்க 30 பிவினா இதே பிவி பண்ணோம்னா எவ்வளவு பேர் பாருங்க. அப்ப அங்கதான் பிரச்சனைகள் வருகிறது. இந்த 300 பிவி எடுக்கும்போது குறைச்ச ஆள்ல குறைச்ச டென்ஷனோட வேலையை முடிச்சுட்டு போலாம். ரைட். இப்ப அதே மாதிரி இப்போ அடுத்தது we are becoming a diamond director with just 105 people. நம்ம வருமானம் பாருங்க 84,000 ரூபாய். தேர்ட் மந்த், ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே உங்க வருமானம் சொல்வதற்கு உரியதாக இருக்கு. இப்போ பண்ண வேண்டியது என்ன? 4 பேருக்கு இந்த வாய்ப்பை ஒரு 300 பிவி இதுக்காக நம்ம இப்போ இதை ஒரு பிளானா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா பண்ண முடியுமா? முடியாது பாருங்க. எல்லாரும் கேட்பாங்களா? தெரியாது எனக்கு. ஆனா 10ல இருந்து 15 பேருக்கு சொல்லும் போது நிச்சயமா 4 பேர் வந்தே தீருவாங்க. 30 பேரா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு ஒருத்தர், மாசத்துல 4 பேர் நடக்குமா? நடக்காதா? அதுக்கப்புறம் அந்த 4 பேருக்கு சப்போர்ட் பண்றோம், நமக்கு மாசத்துல 2 பேர் நடக்குமா? நடக்காதா? ஒரு நிமிஷம் யோசிங்க.
4வது மாசம் யூ வில் பிகம் அ கிரவுன். இங்க பாருங்க, உங்களுடைய கிரவுன் போறதுக்கு முன்னாடி உங்களுடைய சைடு வால்யூம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கு, இது பார்த்துருங்க. இந்த 6900 பிரான்ஸ், அது உங்களுக்கு சைடு வால்யூம்ல, இதுதான் சைடு வால்யூம். 1500 1500 300 300 இங்க ஒரு 300. ஸோ டோட்டலாக பாருங்க, சைடு வால்யூம் 1500 இன்ட்டு 2 பேர், 300 இன்ட்டு 2 பேர், அப்புறம் உங்களுடைய செல்ஃபி 300, ஆக டோட்டலாக 3900 இஸ் கோயிங் டு பி அவர் சைடு வால்யூம். நம்ம சைடு வால்யூம் மாத்திரம் இல்லை, எல்லாருடைய சைடு வால்யூம் 3900 இருக்கும். இது புரிஞ்சிருச்சா? அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. நோ யூ ஆர் அ கிரவுன் டைரக்டர். 4வது மாதம் உங்கள் வருமானம் பாருங்க, 1,78,000 ரூபாய். அண்ட் இங்கே பாருங்க, யுவர் டைரக்டர் போனஸ், உங்களுடைய டைரக்டர் போனஸ் எவ்வளோ காமிக்குது பாருங்க, 84,000 காமிக்குது. இங்கே ஜஸ்ட் சி, என்னோட கர்சர் 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 தெரியுதா? கோஸ்ட் கோஸ்ட் என்னோட கர்சர் தெரியுதா? சார் ஒரு தடவை அசைங்க சார், கர்சர் நவுத்துங்க. ஓகே சார், ஓகே ஓகே சார், ஓகே. இத்தனை நேரம் நீங்க பார்க்கவே இல்லையாடா? அப்போ இந்த கர்சர் தெரியுதா? தெரியுதுங்க சார். ஓகே. ஸோ டைரக்டர் போனஸ் பாருங்க 84,000. அதே எல்ஓபி பாருங்க. இப்போ ஒரு ஆச்சரியம் வரும், ஏன்டா எல்ஓபி குறைஞ்சிருக்குன்னு. பிகாஸ் இனிமே தான் நீங்க மல்டிபிள் எல்ஓபி எடுக்க போறீங்க. இதெல்லாம் சிங்கிள் எல்ஓபி தான். ஏன்னா இங்க பாருங்க, இந்த டைமண்ட் இருக்காரு இல்லையா, 4 டைமண்ட். இந்த 4 டைமண்ட் கீழே ஒவ்வொரு டைமண்ட் கீழே 4 பிரான்ச் இருக்காங்க. அப்ப 4 பிரான்ச்னா 4 டைமண்ட்னா 16 பிரான்ச் இருக்காங்க. இந்த 16 பிரான்ச் எல்ஓபி கொடுக்குறாங்க. ஸோ அங்கிருந்து எல்ஓபி, அதே அடுத்த தடவை என்ன ஆகும், இந்த 16 பேரும் எல்ஓபி கொடுப்பாங்க. அப்ப வருமானம் எப்படி வெடிச்சு சிதறும் பாருங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம், இந்த 300 PV எடுத்துட்டு இந்த வெல்த் ஆஃபர் ஒன்று இருக்கு, இதை கடிச்சு அடிச்சோம்னாக்கா எவ்வளவு தூரத்திற்கு நம்மளால செயல்பட முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தரும் இதே வாங்கணும். முதல்ல வரும்போது மாத்திரம் அது, அதற்கப்புறம் இந்த 300 PVக்கு நம்ம எது வேணும், நமக்கு அழகுக்கு வேணுமா, நம்மளுடைய உடையை குறைக்கிறதுக்கு வேணுமா, அல்லது நம்மளுடைய ஹெல்த்துக்காக வேணுமா, அல்லது நம்மளுடைய விவசாயியா இருந்தோம்னா விவசாயத்துக்கு வேணுமா, எதுக்கு வேணாலும் பொருள் தான் இருக்கு. இல்லாம எங்கேயாவது இருக்கா பற்றாக்குறையா? Think about it. ஜஸ்ட் இந்த முதல் மாசம் அந்த 300 PV பல்ல கடிச்சிட்டீங்கன்னா இனி பண பிரச்சனை எங்கேயாவது இருக்கா பாருங்க. இனிமே நீங்க அழகா இருக்கணும், அழகா இருக்கலாம், ஒளியா இருக்கலாம், ஒளியா இருக்கலாம். உங்க வீட்டுல இந்த பொருள் வேணும், அந்த பொருள் எது வேணா நம்ம வாங்கிக்கலாம். இப்ப இதற்கு நாம் செயல்படணுமா வேண்டாமான்னு நீங்க யோசிங்க. அதே 5வது மாசம் you are going to become a universal crown director, because அந்த 2 பேரு ஆயிடுவாங்க பாருங்க. 5வது மாசம் you are becoming a universal crown director. 6வது மாசம் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் தான். 7வது மாசம் டபுள் கிரவுன் ஆயிடுவீங்க. 8வது மாசம் டபுள் கிரவுன் தான். 9வது மாசம் you will become a double universal crown director. இப்போ நீங்க கிரவுன் டைரக்டர் எல்ஓபி பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்க, நீங்க when you become a crown director, உங்களுக்கு கீழே 4 டைமண்ட் இருக்காங்க. இந்த 4 டைமண்டோடைய சைடு வால்யூம் தான் இப்போ உங்களுடைய 3900. கரெக்டுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லெவல் தான் உங்களுக்கு எல்ஓபி. இந்த 4 டைமண்ட் கீழே பிரான்ச் வராங்க, அவங்க எல்ஓபி கொடுக்குறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் லெவல் இங்க 4, இந்த 2 பிரான்ச், அவங்க கிட்ட தான் உங்களுக்கு எல்ஓபி வருது. அதனாலதான் 6 எல்ஓபியோட நிக்குது. அதனாலதான் அங்க 84,000 வந்திருக்கு. சாரி, 1,72,000 எல்ஓபி டைரக்டர் போனஸோட கம்மியா இருக்கு. அதே when you become a universal crown, இங்க பாருங்க 4 கிரவுண்ட் இருக்காரா? அப்ப 4 கிரவுண்ட் கீழே ஒவ்வொரு கிரவுண்டுக்கு கீழே 4 டைமண்ட் இருப்பாங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியா 2 டைமண்ட், இந்த 2 டைமண்ட் கீழே 4 பிரான்ச் அவங்க எல்ஓபி கொடுப்பாங்க, எல்ஓபி தரல. புரியுதுங்களா? அடுத்து இவங்க 2 பிரான்ச், இங்க இருந்து உங்களுக்கு எல்ஓபி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல 8 எல்ஓபி கிடைக்குது உங்களுக்கு. கரெக்டுங்களா?
ஃபர்ஸ்ட் லெவலில் 8 LOB கிடைக்குது. அதே செகண்ட் லெவலுக்கு போனீங்கன்னா இந்த கிரவுண்டு கீழே 4 டைமண்ட் இருக்காங்களா? ஒரு கிரவுண்டு கீழே 4 டைமண்ட், 4 கிரவுண்ட் இருக்காங்க. அப்போ 4 கிரவுண்ட், அப்போ டோட்டலா 16 LOB வருதா? இப்போ டோட்டலா 24 LOB. 6 LOB எங்க, 24 LOB எங்க? இப்போ வருமானம் எங்க செதறும் யோசிச்சு பாருங்க. Now think about it. என்ன பண்ணுவது, எதை பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கீங்க. அற்புதமான ஒரு 20 வருடமான ஒரு அற்புதமான நிறுவனம். மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் 4-5 வச்சிருக்கிற யூனிட் எல்லாமே GMP சர்டிஃபைட், ISO சர்டிஃபைட், ப்ரொடக்டிவிட்டி சர்டிஃபைட், அண்ட் அதுல கிளினிக்கலி டெஸ்டட் வேற, ICMR டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் வேற. அண்ட் நம்மளுடைய கலர் காஸ்மெட்டிக் ஏதோ கலர் காஸ்மெட்டிக்ஸ் இல்லை, அன்கோரட்டி இட்டாலி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தினுடைய அதிசிறந்த கலர் காஸ்மெட்டிக் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து கொலாபரேட் ஆகி நம்ம இந்தியாவில் அன்கரோட்டி இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அங்கிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு உயர்தர உலகத்தினுடைய உயர்தர கலர் காஸ்மெட்டிக்ஸை நம்மளுடைய வாடிக்கையாளர், நம்மளுடைய கஸ்டமர், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க போகிறோம். வெஸ்லின் அந்த ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ், நம்மளுடைய குளுக்கோசமின், நம்ம ஃபிளாக்ஸு, நம்மளுடைய கிரில் ஆயில், நம்ம L-arginine இதனுடைய டெஸ்டிமோனியல்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கான்சன்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ் அதனுடைய இது உங்களுக்கு தெரியும். இதை தவிர நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, அத்தனை பேருக்கு டியூ கார்டன் தேவை. இப்ப நமக்கு பிசினஸ்க்கு ஏதாவது குறைச்சல் இருக்கான்னு மாத்திரம் பாருங்க. ஆனா என்ன சொல்லுவோம், சார் அதை வாங்கணும் இதை வாங்கணும் எல்லாம் விலை சார், நாங்க கிட்ட எங்க ஒன்றும் இல்லை. இப்போ முதல் நான் சொன்ன மாதிரி அந்த வெல்த் கிட்டுக்குள்ள உள்ள ஓடி எல்லாரையும் பண்ண வச்சிட்டிங்கன்னா முதல் மாசம் கொஞ்சம் பல்ல கிடைக்கும். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா எப்பவுமே நான் சொல்றது இதுதான், தண்ணி கஷ்டம் தண்ணி கஷ்டம் தண்ணி கஷ்டம், எல்லாம் வத்தி போச்சு, போரும் போட்டுட்டோம். இப்போ தண்ணி வரணும்னா பிரைம் பண்ணணும். ஒரு மக்கு தண்ணி விட்டாதான் தண்ணி வரும். அந்த ஒரு மக்கு தண்ணி எப்படியாவது நம்ம தான் கொண்டு விடணும். அந்த ஒரு மக்கு தண்ணி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனை ஓச்சு, மோட்டர் ஆன் பண்ணா அவர் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான புதையல் மாதிரி, ஒரு போர் மாதிரி, ஒரு அற்புதமான வெஸ்டீஜ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல முதல்ல அத்தனை தூக்கி வெளியே எடுத்துட்டு வரணும்னா நீங்க முதல்ல அந்த 300 PVக்கு வரணும். அந்த 300 PV நீங்க 8000 ரூபாய் இல்ல, அதுதான் கணக்கு போட்டு காமிச்சேன். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு 8, அப்புறம் மாசம் முடியும் போது ஒரு 4000 வந்துட போகுது, மீதி 4000 தான். வாழ்க்கை மாத்திரம் எந்த லெவலுக்கு சேஞ்ச் ஆகும்னு பாருங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை மாத்துவோம்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது இதை சும்மா ஏதோ வருமானத்துக்காக மாத்திரம் பொருள் வாங்குவாங்களா? இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சோப்பு, ஷாம்பு, ஏர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், அது ஆட்டோமேட்டிக் வாங்கிடுவாங்க, அது விட்டுருங்க, அது அன்றாட தேவைகள். பட் இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் எடுத்துக்காததுக்கு காரணம் என்ன? பணம் இல்லாத பற்றாக்குறை. நான் பேசுறது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நான் செல் பண்றதுக்கே வரல, அவங்களுக்கே தேவை, வாங்கல, காரணம் இந்த பணம் இல்லை. இப்ப பணம் இருந்தா அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு வந்து ஒரு 3 கோடி பேர் வெஸ்டீஜ்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும். இந்த 3 கோடி பேர்ல அட்லீஸ்ட் இப்ப 20 லட்சம் பேர் ஆக்டிவ் சொல்றாங்க. அப்ப இந்த 20 லட்சம் பேரும் அவங்களுடைய வீட்டுக்கு வேணுங்கிற ஆரோக்கிய பொருட்களை வாங்குறாங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியமா இருப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம பொருளுடைய இது உங்களுக்கு தெரியும். எந்த பொருளாவது அதி உயர்ந்த விலையா இருக்கா? வெளியே இதே கொலஸ்ட்ரால கம்மி பண்ணக்கூடிய பொருள் வெளியே என்ன விலை, இதே முட்டு வலிக்கு பொருள் என்ன விலை,
அதே ஸ்பிருலினா இன்னொரு கம்பெனியில் என்ன விலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ சரியான விலையில வாங்குறாங்க. அவங்களுக்கு பொருளுக்கு உண்டான மதிப்புக்கு அவங்க கொடுத்த பணத்திற்கு உண்டான மதிப்பை விட அற்புதமான பொருள் வருது. அவங்க ஆரோக்கியமாக போறாங்க, அழகாக போறாங்க. அவங்களுடைய அழகுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிக்க போகுது. அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய குண்டா இருந்தாங்கன்னா அவங்க ஸ்லிம் ஆகி நல்ல இதா இருக்க போறாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு இப்ப பார்த்தோமே, அந்த மாதிரி அற்புதமான விளைச்சல் கிடைக்க போகுது வித் லெஸ் காஸ்ட். இந்த மாதிரி பிசினஸ் வேற எங்கேயாவது கிடைக்குமா? மற்ற பிசினஸ் எல்லாருமே யாரையாவது ஏமாத்தி, யாரையாவது அடிச்சு, யாரையாவது உலைய போட்டு தான் நமக்கு நடக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கிறத நம்ம இதை எடுத்துட்டு போய் சொல்லணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் 9,000 ரூபாய் பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு இதா இருக்கும். பட் நான் ஏன் பேசுறேன்? தவறு இல்லையே. போய் ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது தவறு இல்லையே. அவங்க ஒன்றும் சும்மா கொடுக்கலையே. சும்மா நான் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக 9,000 கொடுத்து வாங்க போறது இல்லையே. அவங்க வீட்டுக்கு கான்சன்ட்ரேட்டட் மினரல் டாப்ஸ் தேவைப்படுது. அவங்களுக்கே கால்சியம் தேவை. நிச்சயமா யாரா இருந்தாலும் கால்சியம் தேவைப்படுது. கேனோ டேஸ்ட் பேஸ்ட் தேவைப்படுது. நோனி எஸ், தினம் தினம் சாப்பிடும் போது நம்மளுடைய செல்கள் புதிதாக உருவாக போகுது. தேவையில்லாத பொருள் இல்லையே. மேபி முட்டு வலி இல்லை, எனக்கு குளுக்கோஸ் தேவைன்னு சொல்லலாம். பட் அந்த குளுக்கோஸ் அதே வீட்டுல யாரோ ஒருவருக்கு தேவைப்படும் இல்ல. அதற்கு அடுத்தடுத்த மாசம் பாருங்க இதே கேட்டகரி தான் வாங்கணுமா? பட் எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு போயிடணும். 300 பிவி, இனிமே 300 பிவி தான். 100, 30 எல்லாம் தூக்கி வெளியே கடைசி போட்டீங்கன்னா வாழ்க்கை எப்படி மாறும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அதுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுக்கணும் இல்லையா? நல்ல வேலையாக நம்மளுடைய நிறுவனத்தில் இந்த வெல்த் பேக் வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு டக்குன்னு அடிச்சது. இதை உடனே சொல்லணும் அப்படின்னு. ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி எடுத்தோன்னே ஐயோ இது ஒன்று இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் தோய்வா இருக்கும்போது இந்த ஒரு 1,200 ரூபாய் இங்க ஒன்று இருக்கு. பிளஸ் இந்த கன்சிஸ்டன்ட் எல்லாத்தையும் எடுத்தோம்னா இவ்வளவு இருக்கு. அப்ப பாதிக்கு பாதி தான். அப்ப டெஃபினட்டா இதை கொடுத்தோம்னாக்கா நிச்சயமாக பீப்புள் கேன் நவ் கெட் அப். ஒரு அற்புதமான வாழ்க்கை எல்லாராலையும் வாழ முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது கரெக்டா தப்பா? ரொம்ப எல்லாம் வேண்டாம். 10 பேரா? ஒரு மாதம், முதல் மாதம் 4 பேர், அப்புறம் மாசம் மாசம் 2 பேர். ஒரு 6 மாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க ஆட்டோமேட்டிக் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டீங்க. பிரச்சனையே இல்லாம நடக்கும். எங்கேயாவது சைடு வால்யூம் பிரச்சனை வருமானு கொஞ்சம் யோசிங்க. யாரையாவது நம்ம போய் வருத்தப்படுத்த போறோமா? முதல் மாதம் மாத்திரம்தான். அதற்கப்புறம் வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வருதா இல்லையா? 25,000 ரூபாய் இல்ல, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு 8,000 ரூபாய். உங்களுக்கு வருமானமா இல்லாத இடத்துல முதல் மாதமே 2வது மாதமே 25, அடுத்த மாதம் 84,000 ரூபாய் வருமானம், அதுக்கு அடுத்த மாதம் 1,70,000 ரூபாய் வருமானம், அதுக்கப்புறம் வெடிச்சிடும். ஏன்னா மல்டிபிள் எல்ஓபிஸ். உங்களுக்கு 7வது மாசம் 480 எல்ஓபி வரும். நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் சொல்லி அதை டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஜஸ்ட் see this. ஒவ்வொரு இதுவும் நான் உங்களுக்கு பாருங்க, ஐ ஷோ யூ. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் எல்ஓபிலாம் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, உங்களுடைய 6வது மாதம் உங்களுடைய எல்ஓபி பார்த்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க, ஆறாவது மாதம் இங்க கீழே தெரியுதா? 106 எல்ஓபி. 5வது மாதம் எவ்வளவு எல்ஓபி பாத்தீங்க? 24 எல்ஓபி பாத்தீங்க. ஞாபகம் வருதா? அடுத்த மாசம் பாருங்க 106 எல்ஓபி. அதே அடுத்த மாசம் பாருங்க 480 எல்ஓபி. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். உங்களுக்கு இதெல்லாம் போட்டுக்காங்க, பட் இருக்கு. 480 எல்ஓபினா எவ்வளவு பெரிய பணம் நீங்க வச்சு பாருங்க. பாதிக்கு பாதி வருமா வராதா? பட் எவ்ரிபடி ஹஸ் டு ஒர்க். எவ்ரிபடி அதே சிந்தனை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
இதை உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு நினைச்சேன். ஸோ மைண்ட்ல இருந்து இந்த தாட்ல அந்த பயத்தை தூக்கி வெளியே போடுங்க. நீங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிடிச்சி அந்த வெல்த் பேக் நம்பர் 2 300 PV அதை கையில பிடிங்க. முதல் மாசம் 4 பேரு, மாசம் 2 பேரு. இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு போடுங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணுங்க. லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகணும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குன்னு பாருங்க. வெளியே இன்னைக்கு கூட நான் ஒரு ஷோ யூ ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கூட ஒன்று எடுத்து வச்சேன், காமிக்கிறேன் பாருங்க. ஒரு வாரத்திற்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஷேர் தி ஸ்கிரீன். இதுதான் இன்னைக்கு வெளியே நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா? 3 லட்சம் முதலீடு செய்தால் தினமும் 10,500 ரூபாய். கோவில் அதிரடி மெகா மோசடி. இது சன் நியூஸ்ல வந்த ஒரு நியூஸ் ஜஸ்ட் 1 வீக் பேக். எத்தனை போட்டு ஏமாத்துறாங்க. இது யார் போறாங்க? யாருமே படிக்காதவங்க போறாங்களாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அது மாதிரி ஏதாவது பண்றோமான்னு கொஞ்சம் யோசிங்க. we are very very genuine. ரியலான ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், ரியலான ஹெல்த், ரியலான பியூட்டி நம் எல்லாருக்கும் அவங்க அதாவது தேவையில்லாத பொருளை கொண்டு போய் தேவையில்லாத யார்கள் தலையிலும் நம்ம கட்ட சொல்லலை. நம்ம இருக்கிறதெல்லாம் தேவையான பொருள் ஒண்ணு. அடுத்து இந்த தேவையான பொருளும் சரியான விலையில வேற இருக்கு. எதுவும் நம்மளுடைய வருமானத்திற்காக எந்த இதுவும் விலை ஜாஸ்தி கிடையாது. இதே நம்ம மூலியமா வியாபாரம் ஆகலை அப்படின்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் போயிருக்கும், இதே விலையில தான் வந்து நிற்கும். அந்த விலை நமக்கு வருது. அண்ட் இதன் மூலியமாக பல பேரை வாழ வைக்கிறோம், சமுதாயத்தை வாழ வைக்கிறோம். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல இப்ப நாம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதைத்தான் பால்ஸ் அண்ட் ஃபில்சர் சொன்னாரு. இனிமே வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் இன்டெலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் அதுல இருக்கோம். நம்ம இப்போ கொஞ்சம் தயவு செய்து யோசிங்க, வெளியே என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம சார் அவரும் வந்து பேசிட்டு போயிட்டான் சார், அவன் கூட்டு போ. ஆமா, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா மத்தவன் கூட்டு தானே போவான். அப்ப நம்ம இந்த செயல்பாடுக்குள்ள வரணும்ல. கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான விஷயம். திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு அந்த இதை காமிச்சு கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் இட். தட்ஸ் வேர் அவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி. பாருங்க, யூ ஹேவ் டு நவ் ஒன்லி சிம்பிள் விஷயம். திருப்பி கெட்டிங் பேக். திஸ் இஸ் த வெல்த் பேக். இதைத்தான் நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஒய் வி ஆர் ப்ரொமோட்டிங் திஸ் பிகாஸ் அந்த 1,200 ரூபாய் இன்சென்டிவ் பிளஸ் அதர் திங்ஸ் பார்க்கும்போது பீப்புளுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்தோன்னே. அண்ட் திஸ் ஆஃபர் ஆகஸ்டோட முடியுதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாசம் அடுத்த மாசம் நம்ம நிறைய எடுத்து செஞ்சோம்னா நிச்சயமாக இது கண்டினியூ ஆயிடும். அப்போ கண்டினியூ ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கண்டினியூ ஆகல, இதெல்லாம் செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிசினஸ் வேற லெவலுக்கு ஜம்ப் ஆகுமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த 300 PV கொஸ்டின் போயிடுமா வெளியே? ஸோ நம்மளுடைய அடுத்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஈக்குவேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி மந்த் வி ஆர் ஸ்பான்சரிங் 4 people அல்லது 4 புது நம்மளுடைய டவுன்லைன்ஸ் எழுப்புறீங்க. ஒவ்வொரு மாதமும் 2 பேர். முதல் மாதம் 4, அடுத்தடுத்த மாதம் 2. இது மாதிரி பண்ணாலே அவங்க பிசினஸே வேற லெவலுக்கு போயிடுமா போயிடாதா? நீங்க எந்த லெவல்ல இருந்தீங்கன்னா கூட இன்னொரு 4-5 மாதத்துல ஒரு யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டராக ஒரு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனிதனாக மாற முடியுமா முடியாதா? அதற்கு இதை எடுக்க வேண்டிய அவசியம். இந்த 4 எவ்ரி மந்த் 4, ஒருத்தர் நம்பர் 2 இந்த இதை மாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஒண்ணுமே ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 2வது மாசம் யூ வில் பி அ பிரான்ச் வித் 25,000 rupees ஆஃப் இன்கம்.
Third month, you will be a diamond with around 84,000 rupees of income. Fourth month, you are a crown with an income of around 1,72,000. அதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, LOB கம்மியா இருக்கு. பிகாஸ் ஒய் ஃபர்ஸ்ட் லெவல் தான் இருக்கீங்க. அதே அடுத்த மாசம் என்ன ஆகும், அப்படியே டபுள். இங்க பாருங்க, இந்த இடத்துல தெரியுதா, இங்க பாருங்க, இந்த 3,900 இன்டூ 4 புரியுதுங்களா? அதே மாதிரி 6,900 இன்டூ 16 இங்க தெரியுதுங்களா? அடுத்த மாதம் இந்த இது அப்படியே உங்களுக்கு LOB-யா மாறும், இந்த 16. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இன்றைக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை டீட்டெயிலாக பேசணும்னா, இஃப் யூ ஆல் இன்ட்ரெஸ்டட் எனக்கு சொல்லுங்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து பேசலாம். பட் இஃப் திஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்தோம்னா நம்ம லைஃப் வேற லெவலில் மாற்றிடலாம், எல்லாருடைய லைஃப்பையும் மாற்றிடலாம். வெஸ்டீஜோடைய கொடி நல்ல உயரத்தில் பறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள். நாம் எல்லோரும் வெஸ்டீஜ் கொடி மேலே பறக்குது அப்படின்னாலே நம் வாழ்க்கையும் மிக பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சமுதாயத்தையும் சூப்பர், எல்லாருக்கும் ஹெல்த் கொடுக்க போகிறோம், எல்லாருக்கும் அழகு கொடுக்க போகிறோம், விவசாயிகளுக்கு வேணுது கொடுக்க போகிறோம். இவ்வளவும் செய்து நம்ம இருக்கோம். இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அப்படியே விட்டுறலாமா, கொஞ்சம் யோசிங்க. ஸோ ஐ திங்க் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திங்க் பண்ணுங்க, லீடர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க, டக்குன்னு ஸ்ட்ராட்டஜி எடுங்க. 300 PV அந்த வெல்த் பேக்கை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் டூயிங் இட். லெட்ஸ் ஆல் ராக். மிகப்பெரிய லெவலில் நம்ம வாழ்க்கையை வேற லெவலில் மாற்றி நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுப்போம். நம்ம சமுதாயத்தை மேலே தூக்குவோம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. விஷ் யூ வெல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் நம்ம செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு லைவ் ட்ரைனிங்கில் பார்ப்போம். Until then, saying goodbye and good luck. Wishing you well. Thank you, friends. All the best and God